புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, நீ அவரோடு பழகு, சமாதானமாயிரும், அவரோடு சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால உனக்கு என்ன வரும்? நன்மை வரும். ஏராளமான நன்மை வரும். You will have more goodness. Acquaint with God. Introduce yourself to God. சில நேரங்களிலே சில அதிகாரிகிட்ட நான் பேசிட்டு இருப்பேன். அப்போ சிலர் ஓடி வருவாங்க. சார் வணக்கம், அண்ணா வணக்கம்ண்ணா, என்ன நான் இன்னாருடைய பையனா? அப்படியா, சரி சரி சரி. சில பெரிய ஊழியக்காரர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஓடி வருவாங்க. பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நான் இன்னாருடைய தம்பி. அப்படியா, சரி சரி சரி. போனதுக்கு அப்புறம் கேட்பேன், யாருன்னு இவருக்கு தெரில, யாருன்னே தெரில. மனுஷன்கிட்ட அறிமுகப்படுத்துவதை காட்டிலும் தேவனிடத்திலே நாம் அறிமுகமாக்கிக் கொள்வது அதிக நன்மை. சொல்லுங்க. ஒரு மனிதனிடத்திலே நம்மை அறிமுகப்படுத்துவதை காட்டிலும் தேவனிடத்திலே நம்மை அறிமுகப்படுத்துவது அதிக நன்மை. இட் கிவ்ஸ் மோர் குட்னஸ். ஆண்டவரை நாம் அறிய அறிய நமக்கு ஏராளமான நன்மைகள். ஒரு மனிதன் தேவனை குறித்து அறியும் பொழுது அவன் வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அவரை உத்தம இருதயத்தோடு, எல்லாம் சொல்லுங்க. அப்படி நீ எப்படி, ஹவு யூ ஷுட் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். நீ ஆண்டவரத்தில் நீ எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? நீ ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது, நீ ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்க முன்பதாக உன்னுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும். அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், your heart should be perfect. Perfect heart. உத்தமமான இருதயம். யோபு உத்தமனாயிருந்தான். உத்தமனுக்கு அவன் வாழ்க்கையிலே நடந்ததெல்லாம் நாம் பார்த்தோம். போன வாரம் நாம் பார்த்தோம். he faced death. மரணத்தை செய்தியை கேட்டான். நெருக்கம், நிந்தனை, அவமானங்கள், இழப்புகள், எத்தனையோ காரியத்தை அவன் சந்தித்த பொழுது கூட அவன் தேவனை தூஷியாதபடிக்கு, தேவனை விட்டுவிடாதபடிக்கு அவன் தேவனுடைய சமூகத்திலே தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்ததுனாலே கர்த்தர் அவனை விடுவித்து எதையெல்லாம் இழந்தானோ கர்த்தர் இரட்டத்தனியாய் திருப்பி கொடுத்தார். தேவ ஜனமே, நீ ஆண்டவரை அறிந்து கொள்ள உன் இருதயம் உத்தமமாய் இருக்க இருக்க, உற்சாக மனமாய் நீ காணப்படும் பொழுது, your mind should be a willingful mind. Hallelujah. Your mind must be filled with joy. உன்னோட இருதயம் எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொன்னாலும் இதில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் வியாதி இல்லை, யாருக்கு தான் நெருக்கம் இல்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்கா இல்லையா? எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறலாம் கை தூக்கம் பார்க்கலாம். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் சும்மா ஜாலியாகிறேன். போன வாரம் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் சொன்னார், ரொம்ப ஜாலியாகிறேன், ரொம்ப சந்தோஷமாகிறேன் சொல்லி 5 நிமிஷம் கூட நாளுறாரு. என்ன இப்போதான் சொன்னீங்க சந்தோஷமா? சொல்கிறேன் கேளு, என் பிரச்சனை எப்படி இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவளுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற அல்லேலூயா எப்படி இருக்கணும்?
ஒரு உற்சாகமாலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உற்சாகம் தான் உங்களுக்கு ஏராளமான நன்மையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. யார் உற்சாகமா இருக்க முடியும்னா தேவனை நன்கு அறிந்தவன். ஹல்லேலூயா. தேவனை நன்கு அறிந்தவன். ஈசாக்கை நன்கு அறிந்தவர் அவருடைய மனைவியாகிய ரெபேக்கா. இப்போ ஈசாக்கு சொல்றாப்புல, நான் என்ன செய்ய போறேன், ஏசாவை பார்த்து என்ன சொல்றாப்புல, நீ போய் எனக்காக ஒரு மிருகத்தை என்ன செய்து வேட்டையாடி வா, நான் உனக்கு என்ன செய்ய போறேன், என்னுடைய சேஷ புத்திர பாகத்தை என்ன செய்ய போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இதை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறா? ரெபேக்கா. ரெபேக்கா என்ன சொல்றா? ஓடி போய் யாக்கோபு கிட்ட சொல்றா, ஹே, உன் தகப்பனுக்கு ஏற்ற விதத்தில் நான் சமைச்சு தரேன். You should know what God expects. ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்க அறிந்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்க ஆண்டவர் அறிந்திருக்க வேண்டும். Without knowing God, you cannot give the best to God. God expects the best. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் உச்சிதமான காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷன், ஒரு பிள்ளை தகப்பனுடைய தேவையை எது ருசின்னு தெரிஞ்சிருக்கணும். சில இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாவது அம்மாவது ஒன்றும் தெரியாது. அம்மாவுக்கு எது இஷ்டம் தெரியாது, அப்பாவுக்கு எது இஷ்டம் தெரியாது. கொஞ்சம் நல்ல அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி, அப்பா ரொம்ப நல்ல அப்பாப்பா, என்னை எல்கேஜிலேருந்து இது வரைக்கும் படிக்க வச்சிங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அப்பாட்ட சொல்லிகிட்டே இருந்த அப்பா எப்படி இருக்கும்? நீ அவர்கிட்ட போய் சண்டை போடு, எரிச்சலா போடா, வா, பெத்து வச்சிருக்கிறேன் பாரு இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிடக்கூடாது? அப்பாட்ட பொருளை வாங்கக்கூடாது. நீங்கள் அப்பாவை அம்மாவை நல்ல கனப்படுத்தி சந்தோஷப்படுத்துங்க, நீங்கள் கேட்காமலே வாங்கி கொடுப்பாங்க. ஆமீனே வரல, அதான் சண்டை போட்டு வாங்கியிருக்க போல நீங்களே உங்கள் அப்பாட்ட இருந்து. ஒரு அம்மா சொன்னாலாம் தான் மகிட்ட போய், என்னம்மா நீ இப்படியே தப்பு பண்ணுறிய, வாழ்க்கை இப்படி பண்ணுறியேன்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், என்ன பண்ணுறது மம்மி, அப்படி தான் இருக்குது. அப்போ பொண்ணு கேட்டுச்சான் அம்மா கிட்ட, அம்மா உன் ஏம்மா தலைமுடியெலாம் வெள்ளையாக இருக்குது, உன் மேலே இருக்க கவலை தாம்மா, நீ எவ்வளோ பாவம் பண்ணுற, எவ்வளோ தப்பு பண்ணுற, கவலைப்பட்டு கவலைப்பட்டு என் முடியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வெள்ளையாகி போயிடுச்சுன்னு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், அப்படியாம்மா, பின்ன ஏம்மா பாட்டி தலை இவ்வளோ வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது. புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், தூங்குறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் எந்த ஆவியில் இருக்கிறீங்கன்னு தெரியும், எனக்கு தெரியும். அனௌன்ஸ்மெண்ட்டில் கண்ணை மூண்டாங்க, இன்னும் கண்ணை முடினேக்கிறீங்க. அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஹலோ ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வீட்டு பிள்ளைகள் எனக்கு அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா அது போல ஒரு பாக்கியம், அது போல ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இருக்க முடியாது. அப்பாவை எப்போதும், ஏசப்பாவை எப்போதுமே சந்தோஷப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை எப்படி அவரை எப்படி பின்பற்ற வேண்டும்? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எல்லா இருதயங்களும் என்ன செய்கிறார்? ஆராய்கிறார். நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால், ஆப்ஷன் வந்து உங்க கையில தாங்க இருக்குங்க. தேடினா கண்டுபிடிப்பாரு, விட்டு விட்டா விட்டுருவார், என்றைக்கும் கைவிடுவார். இந்த சர்ச் growth என்றதான ஒரு அமைப்பு உலக ரீதியிலே இருக்கிறது. அவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி ஷாக்கிங். இங்கிலாந்து தேசத்தில் 1960 வரைக்கும் 90% மக்கள் சபைக்கு போய் கொண்டிருந்தார்கள். 10% மக்கள் தான் சபைக்கு போவதில்லை. ஆனால் இப்பொழுதோ 90% மக்கள் சபைக்கு போவதில்லை, 10% தான் மக்கள் போகிறாங்க. அதனால தான் இன்னைக்கு பிச்சைக்காரர்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள்.
அமெரிக்கா தேசம் இன்னும் 5 ஆண்டுகளில் என்ன ஆக போகுதுன்னு தெரியுமா? அங்கே இருக்கிற இந்தியர்கள்லாம் இங்கே வர போகிறாங்க. ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசனம் சபையில் கர்த்தர் சொல்லியிருக்கார், கடைசி காலத்தில் எல்லா தேசத்தார் அவர்கள் தங்கள் தேசத்துக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். இதுதான் பெரிய அடையாளம். இன்னைக்கு யூதர்கள், உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ புறப்பட்டு எங்கே வராங்க? இஸ்ரேல் வர ஆரம்பிச்சிட்டாங்க. They want to give life for their nation. They want to die for their nation. Most of the all Jewish rich men now start funding for the war. பெரிய பெரிய உலகத்தில் இருக்க பெரிய பணக்காரலாம் யூதர்கள் தான். ராக்ஃபில்லர் அவங்கெல்லாம் 5-6 நூற்றாண்டுகளுக்கு அவங்க தான் பணக்காரங்க. They are the people who fund for American government. அவங்கெல்லாம் பணக்கார பட்டியலே வரமாட்டாங்க. அதுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி 2 அமெரிக்காவை நடத்துறதுக்கு உண்டான சக்தி அவங்க கையில் இருக்குது. DHL அந்த விமானம், கப்பல், எல்லாம் அவங்களுக்கு தான். They all started from the very scratch. ராக்ஷயர் அது ஒரு ரொட்டி கடையில் ரொட்டி சுட்டுட்டு இருந்தார். அதெல்லாம் இந்த சரித்திரம் தான் வாஸ்தர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். A man of prayer. ஆனால் பின் சந்ததி சாத்தான் சபையில் போய் சேர்ந்துட்டானுங்க. இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி எக்கச்சக்கமா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் were printed. இங்கிலாந்து ஆராதனை செய்கிற மட்டும், தேவனோடு நடக்கும் மட்டும் அந்த தேசம் செழித்து இருந்தது. என்னைக்கு அவங்க கர்த்தரை விட்டாங்களோ, கர்த்தரை அறிவதற்கு அவர்களுக்கு அந்த உற்சாகத்தை இழந்தார்களோ, இன்னிலிருந்து இன்னைக்கு நிரந்தரமான ஒரு பிரதம மந்திரி அவங்களுக்கு இல்லை. இந்த 3 வருஷத்தில் 7 பிரதம மந்திரிகள், இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. The tune of 3 years, the United Kingdom has experienced 7 prime ministers. They have lost their queen. They lost their economic ability. தேவச்சனமே, நீ ஏழையா இருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான நன்மையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் பணக்காரன் செய்ய முடியாததை ஒரு தேவ மனிதனால செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் தானியேலிலிருந்து கடைசி புஸ்தகம் மல்கியா வரைக்கும் யாருமே பணக்காரர்கள் கிடையாது. எல்லாம் சாதாரணமானவர்கள் தான். 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. இந்த 12 அப்போஸ்தலர்ல 2 பேர் தவிர மீதி எல்லாருமே பாமர சாதாரணமான மக்கள், மீனவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவர்கள் உலகத்தையே அசைத்தார்கள். ஹல்லேலூயா. தேவஜனமே, ஒரு மனிதன் கர்த்தரை அறிய 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 அவனுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகும். எழுதி கொள்ளுங்க, நோட் இட் டவுன். If you know more about God, you will have a different prayer experience. Hallelujah. இதுதான் நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில். அப்போஸ்தலர் 4:24 வாசிக்கிறோம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னோடு கூட 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா? Can't you not pray with me for an hour? அவர்களோ என்ன செய்தார்கள்? உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறேன்? நான் மரிக்க போறேன், என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. கல்லெறியும் தூரத்திலே அவர்களை ஆண்டவர் வைத்து, அவரோ கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய சீஷர்கள் அவர்களை பின்தொடர்ந்ததான 3 வருஷம் அவரோடு இருந்த இந்த சீஷர்களால் என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. ஏனென்றால் இவர்கள் மனசுல என்ன இருந்தது? சீஷர்கள் மனசுல என்ன இருந்தது? இந்த இயேசு யாரா மாறுவாரு? யூதருக்கு ராஜாவா இருப்பாரு. இவர் ராஜாவா மாறிட்டா நமக்கெல்லாம் ஒரு மந்திரி போஸ்ட் கிடைக்கும், நமக்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியமான போஸ்ட் அந்த ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம கொள்ளலாம், அப்படியே ரோமர்களை அழிச்சு கொண்டுடலாம், எல்லாம் ஒண்ணுமில்லாம அழிச்சு போட்டுடலாம் சொல்லி நினைச்சாங்க. பட் they didn't have the knowledge of Christ. They didn't have the knowledge of Messiah. மேசியாவை அவர் அறியவில்லை, இரட்சகரை அறியவில்லை. அவர்களோ என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? ஆண்டவர் கூட போனா அற்புதம் நடக்குது, ஆண்டவர் கூட போனா சாப்பாடு கிடைக்குது, ஆண்டவர் கூட போனா பேரு புகழ் கிடைக்குது. ஆண்டவருக்கு பசின்னு சொன்னா 12 பேரும் கிளம்பி போயிட்டானுங்கய்யா. அவர் தனியா இருந்தார்.
அந்த தனிமையான நேரத்தில் தான் சமாரிய ஸ்திரீ வந்து இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, ஒன்றை மாத்திரம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே ஒன்று நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை யார் என்று முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். If you expect something from Jesus, if you want Jesus to intervene in your life, உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், first of all you should know what, how, to whom Jesus will perform his miracle. Without knowing Jesus, you cannot experience any miracle. இயேசுவை அறியாம ஒரு அற்புதமும் உன் வாழ்க்கையில் நடக்க முடியாது. நூற்றுக்கணக்கான மக்கள் சபைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேதனையோடு வருவார்கள். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. அவர் சொல்லுவாங்க, இயேசுவையும் நம்புறாங்க, இயேசுதான் நம்புறேன்னு சொல்லுவாங்க. முதல்ல இயேசுவையும் அதுக்கப்புறம் சொல்ல, இல்லைங்க இயேசுவை இல்லைங்க, இயேசுதாங்க தெய்வம். இயேசுதான் தெய்வம். ஆனால் அவன் மனசுல என்ன, ஒரு மாற்றம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. இயேசுதான் தெய்வம் என்ற அறிக்கை இல்லை. ஆனாலும் அற்புதம் எதிர்பார்த்துட்டு வருவாங்க. ஒரு வாரம் வருவாங்க, 2 வாரம் வருவாங்க, 3 வாரம், 1 வருஷம் வருவாங்க, ஒண்ணுமே நடக்கல, போயிடுவாங்க. அது நடக்காது. All miracles, all wonders cannot take place in a person unless he confesses that Jesus Christ is the Lord. ஒரு மனிதன வாழ்க்கையில் அற்புதம், வியாதி சுகமாக நடக்க முடியாது. எப்போ அவன் தேவனை, கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும் பொழுதுதான், அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன வாழ்க்கையில் ஜெபமே இல்லை என்றால், நீ ஆண்டவரை அறிந்து கொள், உன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஜெபிக்க வைப்பார். ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா 120 பேர் மேல ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜெபம் 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 ஜெபம், எங்க போனாலும் ஜெபம், எங்க போனாலும் ஜெபம். 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாத இந்த அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலே ஜெபமே ஒரு ஜீவனாய் மாறிற்று. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தில் எவ்வளவு பெரிய வல்லமை இருப்பது என்பதை நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக தேவன் எப்படிப்பட்ட காரியங்கள் ஜெபிக்கிறவனுக்கு செய்வார் என்றதான அறிவு நமக்கு வேண்டும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஜெபத்தில் மேன்மை இருக்கிறது, ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது, ஜெபத்தில் அற்புதம் நடக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. தெரிந்து வைத்துக் கொண்டதுனாலே அற்புதம் நடப்பது அல்ல. கர்த்தரை அறிந்து கொள்வதனாலே நீங்கள் ஜெபிப்பீர்கள். அந்த ஜெபத்திற்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுறீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவரை அறிய அறிய அறிய, by knowing more about God, உங்களுடைய ஆராதனையினுடைய பேட்டர்ன், ஆராதனையுடைய விதம் மாற ஆரம்பிக்கும். எல்லாம் கர்த்தரை ஆராதிப்போம் அப்படி சொல்லும் பொழுது அப்படியே ஒரு ஆராதனை என்று சொல்லும்போது ஒரு உற்சாகம், ஆராதனை என்று சொல்லும்போது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். அஃப்கோர்ஸ் நேற்று நைட் நான் படுக்கும்போது 1 மணி, நான் 12 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்து என்னடா ஹாலில் லைட் எடுத்து பார்த்தா நம்ம சின்ன ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தார். என்னடா, வா இந்தியா வின் பண்ணிடுச்சுப்பா. தோத்து போவோன்னு பார்த்தா ஜெயிச்சிட்டாங்களா? ஆமாம். சரி, ஜஸ்ட் டு கிவ் கம்பெனி. என்னடாச்சு பாருங்கப்பா, இந்த உற்சாகம் பாருங்கப்பா, இந்தியா எப்படி இருக்குது. அப்படியா, நீங்கள் பார்க்கல? இல்லையாடா, நான் பார்க்கலையடா. என்னப்பா, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க வேண்டியதுப்பா. எப்படியோ அவங்க ஜெயிச்சிட்டாங்கப்பா. அப்படியாப்பா, சரி, கூட கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன போனேன் பண்ணன்ற. சரி, ரைட், ஓகே. நான் அதுக்கப்புறம் எப்போ ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல, நான் வந்துட்டேன். உட்காந்துட்டு 1 மணிக்கு மேலே தான் நான் தூங்க ஆரம்பித்தேன். மைண்டில் என்னது? மைண்டில் எங்கே? ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒரே கனவா சொப்பனமான்னு தெரில. சில பாஸ்டர்ஸ் முன்னால் நான் நின்றுட்டுருக்கேன். அவனை என்னை கூப்பிட்டு, தம்பி ஆராதனை நடத்துங்கன்றாங்க. இல்லைண்ணா வேடாண்ணா, நீங்கள் ஆராதனை நடத்துறதை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அந்த பாஸ்டர்ஸ்லாம் மறித்து போயிட்டாங்க. என்னடா செத்தவங்களாம் கனவுல வராங்க.
மணியை பார்த்தா 3:30. ஸோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு, சரி இன்றைக்கி நிறைய டீன்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் இருக்குது, சரி கொஞ்ச நேரம் படுப்போம். சரி படுத்தா தூக்கம் வரல. மணி பார்த்தா 4:15. ஏன்னா மைண்டில் எங்கே ஆராதனை, ஆண்டவரே ஆராதனை, தேவ பிரசன்னம் வேணும்ப்பா, ஆண்டவரே வசனத்தை திருடுகிற ஆவிலாம் கட்டி ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்ணை மூடிட்டேன். கண்ணை திறந்து பார்க்குறேன், மணி 6:45. கண்டாபடா, நான் போன வாரம் தான் சபையில் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம், இனிமேல் நான் லேட்டாக வரமாட்டேன், இனிமேல் ஒழுங்காக வருவேன், பைய எடு தூக்கு. என்னம்மா நீங்கள் எப்படி வரீங்க? ஆட்டோவில். ரைட், பாய், ஓகே. நீ அதெல்லாம் போகிற புல்லட்டில் போகிற, வா நம்ம 2 பேரும் புல்லட்டில் போயிடலாம் வா. அப்பா இல்லைப்பா நீங்கள் ஜூபிட்டரில் வாங்கப்பா. ரைட் வா. 8:15 வந்து சேர்ந்தாச்சு. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஒரு ஆனந்தம். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய நிறைவு இருக்கும். ஹல்லேலூயா. ஆராதனைன்னு சொல்லும் பொழுது அது சனிக்கிழமை ராத்திரியே உள்ளே வந்துருச்சுன்னா, அது உங்கள் வாழ்க்கையில் தேவனை அறிகிற அறிவு வந்துருச்சுன்னா உங்கள் ஆராதனுடைய விதம் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பக்கத்தில் யார் உட்கார்ந்துன்னு பார்க்க மாட்டீங்க. வெக்கம், கூச்சம், தயக்கம். டீன்ஸ்க்கு தான் சொல்கிறேன், வெக்கமே இருக்கக்கூடாது, தயக்கமே இருக்கக்கூடாது, கூச்சமே இருக்கக்கூடாது. வெளில ஒரு அலையிலேயே சொல்லுங்கன்னா பக்கத்தில் யாருக்குன்னு பார்க்காதீங்க. நமக்கு சொல்கிற அல்லேலூயா யாருக்கு? அல்லேலூயா என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கே மகிமை. நீ ஆண்டவரை அறிய அறிய அந்த மகிமை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்ப. அதான் ஆராதனை. முதலாவது உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். 2வது உங்களோட ஆராதனையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். அவளுக்கு தெரியும் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். நாங்கள் மரித்தாலும் பரவாயில்ல. அவள் சிறைச்சாலை என்ன செஞ்சாங்க? ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன? ஒரு தேவதூதன் இறங்கி வந்து கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். எப்படி செய்கிறார்? அவன் முதலாவது அஸ்திபாரத்தை அவன் தேவதூதன் கையை வைக்கிறான். தேவ ஜனமே, ஆராதனை என்பது சாதாரணமானல்லங்க. The foundation of your sickness, the foundation of your problems, the foundation of your worriness, the foundation of your defeats is being dealt by the angels of God. Hallelujah. தேவ தூதன் அவன் இறங்கி வந்து அஸ்திபாரத்தை கையை வைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை அறிகிற அறிவினாலே உங்களுடைய ஆராதனை பெருக ஆரம்பிக்கும். ஆராதனைய விதம் மாற ஆரம்பிக்கும். நீங்க ஆராதிக்கும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும். என்ன மாற்றம்? பரலோகத்திலிருந்து தேவ தூதன் வந்து அஸ்திபாரத்தை என்ன செய்கிறான்? கையை வைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை அறிந்து கொள்ள 3வது காரியம், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? God makes you strong. நீங்கள் தள்ளாடுவது இல்லை, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? You shall not be moved, you shall not be put to shame. Why? The more you know about God, the more you taste the love of God, you shall not be moved. In fact, you will be more stronger. Hallelujah. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நீங்கள் இன்னும் அதிக பலன் கொண்டு இருப்பீர்கள். ஆமென். ஒரு மரம் அசைக்கப்படும் பொழுது, மேலே அசையும் பொழுது கீழே ஒரு காரியம் நடக்கிறது. என்ன தெரியுமா? அங்கே ஹார்டிகல்ச்சர், தி சயின்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். மேலே ஒரு அசைவு உண்டாகிறது என்றால், சாதாரணமான ஒரு அசைவு ஏற்படும் பொழுது அங்கே கீழே வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த அசைவுக்கு மேலே, அதுக்கு மரத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு அசைவினுடைய அளவுக்கு மேலே that's antenna for the tree. அந்த ஆண்டனா மேலே அசையும் பொழுது கீழே மண்ணுக்குள்ள பல அடி உள்ளே இருக்கிறதான அந்த மரத்தினுடைய வேர்கள் கட்ட 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 கட்டன்னு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? 4 பக்கம் என்ன செய்யுது? அது தன்னை விரித்து கொள்ளுகிறது. மரம் கீழே விழாதபடிக்கு அந்த வேர் பாதுகாத்துக் கொள்ளுகிறது. It's an unseen effect. ஒருவரும் உன் கண்களுக்கு முன்பாக நடக்கிற நிகழ்வுகளை ஒருவரும் பார்க்க முடியாது. நீ அந்தரத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் வெளியரங்கத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். நீ அந்த ரங்கத்தில் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் வெளியரங்கத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார்.
உனக்கு வருகிற பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது நீ கர்த்தர் உன்னை தைரியப்படுத்தி பலம் கொண்டு திட்டமானதாயிரு. ஹல்லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். Unto the last of this earth, unto the last breath, lowly I am with you. பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், இந்த கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது, என்னோட சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது, என்னை அறைந்து இருக்கிறார்கள், என்னை கொட்டி இருக்கிறார்கள், இதெல்லாம் ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும் என்று சொன்னேன். ஊழித்து வருவதற்கு முன்பதாக பாஸ்டமாக்கு தெரியும், இந்த கை காவல்துறையினுடைய சட்டையை பிடித்த கை. அன்னைக்கே என் வாழ்க்கை மாறி இருக்கும். ரோட்டில் கூட்டம் கூட்டிடுச்சு, இறங்கி நின்று சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னாரு. திரும்பி பார்த்தா அன்னைக்கு சென்னைக்கு இருந்த ஒரே ஒரு கமிஷனர் தான், அவர் நின்றுட்டு இருக்காரு. இல்லைன்னா இது மாதிரி ஆகி போச்சு, டே போ போ எல்லாம் போ எல்லாம் போ, ஏய் நீ போ. அன்னைக்கு விளக்கலட்டினா அன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிருப்பேன் நான். கோபம் உள்ள இருக்கிற அந்த மாம்சம் அது என்ன ஆளுகை செய்ய பார்க்குது. வாழ்க்கையில பெருமை, இந்த சரீரத்தினால ஒரு பெருமை. இந்த புல்லட்டை எடுத்தா அது அப்படிதான், அப்படி அது வந்துடும், அது ஒரு ஆவி வந்துடும். அது அந்த பார்வை ஆண்டவர் எல்லாத்தையும் ஒட்டைக்க ஆரம்பிச்சாரு. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் ஆக்கி ஒட்டைக்க ஆரம்பிச்சார். ஒட்டைச்சாரு. பெருமை ஒட்டை, அளவுக்கு மீறி நினைக்கிறது ஒட்டை, பண ஆசை ஒட்டை, பதவி ஆசை ஒட்டை, டெலிஃபோன் அட்வைசரி கமிட்டி மெம்பர், பிலிம் சென்சார் போர்டு மெம்பர், பிடிசி கமிட்டி மெம்பர், இந்த மாதிரி அநேக இதில் எல்லாத்துலேயும் மெம்பர். எல்லாத்துலேயும் அந்த கார்டில் விசிட்டிங் கார்டில் அவ்வளோ போட்டிருப்பேன் நான். பார்க்குறேன், ஓ அதெல்லாம் ஆண்டவர் ஒட்டைச்சார். ஒட்டை ஒட்டை ஒட்டை. ஒன்றுமே இல்லை ஆண்டவர், நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவர், ஒன்றுமே சொல்கிற வரைக்கும் ஆண்டவர் கிரியே செய்யலை. டெல்லிக்கு போகிறேன், 22ஆம் வருஷம் ஏஷியன் கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நானும் எங்கள் ஃப்ரெண்டும் ஒரு கடைக்கு போகிறோம். அவன் சொல்கிறான், அங்கே பாரு இந்த சட்டை 82,000 ரூபாடான்னு. அது என்னடா சட்டை அது, வாங்கு, இல்லைன்னா இருக்கு பெருசு, வாங்கி போட்டாச்சு. இல்லைடா வாட்சு 2,4 லட்சம், வாங்கு. அதுதான் அந்த வாட்சை ஒரு நாள் ஊழியத்துக்கு வந்தப்போ அதை கழட்டி வைக்கப்பிக்கு கொடுத்தேன் நான். அவர் ஒரு இடத்துல போய் பிரசன்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. மீட்டிங் முடிஞ்சானே ஒருத்தன் வந்து கேட்டான், சார் இந்த வாட்சு என்னவா இது இவ்வளோ விலைப்பா சார். அன்னைக்கு கழட்டி கைக்குட்டலை வச்சு, கைக்குட்டையை கொண்டு போய் டவலில் வச்சு, டவலை கொண்டு போய் பெட்டியில் வச்சு, அவர் சொன்னால் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. கல்லாம் கொண்டு போயிட்டா என்ன பண்ணுவோம், கையை வெட்டிட்டா என்ன பண்ணுவோம். கொண்டாந்து திருப்பி என்கிட்ட வந்து கொடுத்தாரு. கொண்டு அந்த வாட்சை விற்று அந்த காசு அவருக்கே கொடுத்தேன் நான். எனக்கு வரைக்கும் பாருங்க, ஐ லைக் டு வேர் வாட்ச். உருவாக்குவாருங்க, ஒட்டச்சு ஒட்டச்சு. ஏன் தெரியுமா? God wants to make you strong. உலகத்தினுடைய மகிமையை வச்சு உன்னை ஆண்டவர் வந்து ஸ்திரப்படுத்த வைக்கல, பரலோகத்தினுடைய மகிமையை வச்சு உன்னை ஸ்திரப்படுத்த வைக்கிறாரு. அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். If you are strong in the worldly things, if you are built by the worldly things and be spiritual, that is not spiritual. சொல்லுங்க, உலக காரியத்தினால ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் பலசாலிகளாக இருந்தால் அது ஆவிக்குரியவர்கள் அல்ல. சொல்லுங்க பிரதர்ஸ், ஒன்றும் புரியல, மறுபடியும் சொல்றேன், பிரதர்ஸ்க்கு மாத்திரம் சொல்றேன். உலக ஆசீர்வாதத்தை வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. தேவ மகிமையும் பரலோகத்தின் மகிமையை வைத்து தங்களை ஆவிக்குரியர்களாய் மாற்றுகிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் தான் தேவராஜ்யத்துக்குள்ளே வருவார்கள். Worshipping God by money,
Worshipping God by your comfort. Some are poor, some are rich. சிலர் ஏழையா இருக்கிறார்கள், சிலர் பணக்காரராக இருக்கிறார்கள். தேவ ராஜ்யத்தில் பணம் இல்லை, அங்கு தேவனுடைய மகிமைதான். எத்தனை பேர் இந்த சத்தியம் புரிகிறது? இந்த ஆவிக்குரியவர்களை தான் கர்த்தர் பலத்தின் மேல் பலன். இவர்கள் எதற்கும் அசைய மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கென்று நிலைத்திருப்பார்கள். நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள். If you are strong, you will bear fruits. If you are weak, you cannot bear fruit. ஆவியில பலம் உள்ளவர்கள் தான் ஆவியின் கனி கொடுப்பார்கள். ஆவி கனி கொடுக்காதவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள வர மாட்டார்கள். சொல்லுங்க, ஆவியின் கனி இல்லாதவர்கள், ஆவி கனி கொடுக்காதவர்கள் எங்க வர முடியாது? You may be a good preacher, நல்ல அழகா பிரசங்கிக்கிறவர்களா இருக்கலாம், but no fruits. You may be a good singer, no fruit. நன்றாக பாடுகிறவனா இருக்கலாம், கனி இல்லை, தேவராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அப்போ பாஸ்டர், நான் ஊழியம் பண்ணேன், பிரசங்கம் பண்ணேன், பேய் வரட்டினேன். ஆண்டு சொல்ற, நான் உங்களை அக்கிரமம், இவங்க யாரு? கனி கொடுக்காதவர்கள். டுடே தி மினிஸ்ட்ரி ஹஸ் பிகம் அ ப்ரொஃபஷன். இன்னைக்கு ஊழியம் தொழிலாய் மாறிவிட்டது. Who will give money for me? இன்னைக்கு ஊழியம் நோ பெயின். ஒரு 100 விசுவாசி வரைக்கும் தான் பிரச்சனை. 100க்கு மேலே இருந்தால், அன்னைக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறவர் கேட்குறாரு, இந்த பையன் என்ன ஊழியம் செய்கிறான், எவ்வளோ ஆத்மா வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ வருமானம் இருக்குது. நான் சொன்னேன், இந்த பொண்ணையை வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இட் வாஸ் ரிஜெக்டட். இல்லைல்லோ என் பொண்ணு நல்லா பாட்டு பாடுவா, இல்லைல்லோ எங்கள் பொண்ணு நல்லா சண்டே ஸ்கூல் நடத்துவா. ஐயோ அதெல்லாம் வேணாயா. ஊழியனாலே வேதனை தான், நெருக்கம்தான், நிந்தனை தான், அவமானம் தான். இப்போ தானே பாஸ்டம்மா கொஞ்ச நாள் இங்கே பிள்ளைங்களை ஒன்றுக்கு போனால் துடைக்கிறது இல்லை. இன் மை ஐஸ் ஐ சீன் பாஸ்டம்மா மாப்பிங் த அதர் சில்ட்ரன்ஸ் யூரின். அதை தடுக்கிறதே கிடையாது. இட்ஸ் குட் ஃபார் மை ஃபேமிலி. வேடிக்கை என்ன தெரியுமா? பாஸ்டம்மா மட்டும் சொல்லுவாங்க, பாஸ்டம்மா கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வாங்க எங்கள் பிள்ளைக்கு. இந்த அம்மா குடுகுடுன்னு ஓடுவாங்க. சர்விங் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங். பிறருக்கு நீங்கள் உதவி செய்கிறது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா. நோயிங் மோர் அபவுட் காட். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ வியாதி வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. ஒரு ஊழியக்காரனை நன்கு அறிந்திருக்கிறேன். அவர் மரித்து கொண்டிருக்கிறார். நான் போய் பார்க்குறேன். ஆனால் என் கையை பிடிச்சி சொன்னார், அவருக்கு வர வேண்டியாத ஒரு வியாதி. பொதுவாக நான் பேர் சொல்ல மாட்டேன், பட் நான் அவர் பேர் சொல்கிறேன். நான் ரொம்ப நேசிதான் நான் போவா சொன்னேன். சத்தியம் உள்ளவன். அவர் ஒரு ஆர்கனைசேஷனை ஒர்க் பண்ணுறாரு. அவரை அடிக்கடி பார்க்க போவேன். திருவான்மையூர் போனால் அவரை பார்க்காம திருவான்மையூர் விட்டு வெளியே வர மாட்டேன். அப்போ அங்கே போகிறேன், தென்னை மரம் இருக்குது, தம்பி இளநீ குடிங்கன்னு. இருக்கட்டண்ணே, டே தம்பி கொஞ்சம் மேலே தம்பி இளநீ எடுங்கப்பா. பறிச்சு போடணும். எத்தனைப்பா? 5. சரி. அந்த மேனேஜரை கூப்பிட்ற, இவர் சீஃப், அந்த மேனேஜரை கூப்பிட்டு, தம்பி 5 இளநீ கணக்கு எழுதிக்குப்பா. அன்னைக்கு இளநீ 2 ரூபா வெளியே கடையில்.
இந்த 2 5 10 ரூபா இந்தாப்பா 10 ரூபா கணக்கு எழுதிக்கோ. உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷன் கடைசியா அந்த கேன்சர் வியாதியில அந்த மரணத்தோடு போராடும் பொழுது அண்ணன் சொன்ன பொழுது அவர் என் கையை பிடிச்சு சொன்னார், தம்பி ஜீவன் கொடுத்து ஊழியம் செய்யுங்க, உண்மைக்கு நில்லுங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை உன்னுடைய ஊழியம் பிரகாசிக்கும், உலகத்திலே அல்ல உன்னுடைய சத்துருகளுக்கு முன்பதாக. ஒரு திரள் கூட்டம் நீ பார்க்க மாட்ட, சத்தியத்தை போதிக்கிறவன். திரள் கூட்டத்தை எதிர்பார்க்காத ஒரு சிறு மந்தையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அந்த சிறு மந்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போ, அவர் நித்தமும் உன் கூட இருப்பார். அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, சிறுமந்தை, சிறுமந்தை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், அடிக்கடி சொல்லுகிறார். சொன்னார், இந்த நாங்கள் சந்தித்தது ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். இட் வாஸ் மோஸ்ட்லி ஸ்டிங்கிங் கேன்சர். எப்போ வேணாலும் மறிப்பார். அந்த கடைசி நிமிஷத்தில் கூட அந்த சபை குறித்தான காரியத்தை தான் அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. விட்டுறாதப்பா, விட்டுறாதப்பா, ஒழித்து விட்டுறாத. ஏன்னா நான் பிறக்கிறதுலேருந்து என்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ரைட் ஃப்ரம் மை பர்த். உண்மையான மனுஷன், அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன், நேர்மையான மனுஷன். இந்த மரணத்தில் கூட he was strong. நான் சொன்ன நல்லா தெரியும், நான் திரும்ப உங்களை பார்க்க போறதில்லை. அது ஏன் தம்பி சொல்றீங்க? அது தேவராஜ்யத்தில் பார்ப்போம். நான் தேவராஜ்யத்துக்கு வருவேன், நீங்க கண்டிப்பா வருவீங்கல்ல. இந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்க. அவரால் கையை கூட அசைக்க முடியல. 2 கால் டியூப்லைட் மாதிரி தான் இருந்தது. ஏன் ஹைட் இருப்பார் அண்ணன், அப்படியே அந்த கால் 2 டியூப்லைட்டு, 2 கண்ணு மண்டை ஓடு, அவ்வளோதான். கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கார். எப்படி ஆசீர்வதிச்சிருக்கார் தெரியுமா? ஓ மை காட். உன் வாழ்க்கையிலே பலவீனங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், அடி, உத, வெறுப்பு எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கும் பொழுது, இவள் ஒவ்வொன்றும் உங்களை கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தும், கர்த்தருக்குள்ளே உங்களை பலப்படுத்தும். வேலை இல்லையா, போடா, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், என்னை போஷிப்பார். பணம் இல்லையா, கர்த்தர் கொடுப்பார். வியாதியா, கர்த்தர் சுகம் கொடுப்பார். என்ன மரணம் தானே, என் மரணம் எனக்கு ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது, நான் சந்திப்பேன். அது முடிஞ்சோன்னே மரணம் என்ற ஒரு காரியத்தை வரும்போது அந்த டோருக்கு முன்னால் நிற்கிறேன். அந்த டோரை திறந்தோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நமக்கு இலைப்பாறல் தான், பரதேசு தான். எத்தனை பேர் அந்த நம்பிக்கை இருக்கிறது? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நெவர் ஃபியர் ஃபார் டெத். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பாகிய மரணத்துக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும், thy rod and the staff comforts me because you are strong. நீ ஸ்திரமா இருக்கிறனால பயம் என்றதே இல்லை. சொல்லுங்க, ஸ்திரமா இருக்கிறனால பயம் என்றதே இல்லை. 3 காரியம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். தேவனை அறிகிறதுனாலே உடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம். ஜெபிக்கிறவன் சிங்கக்கெபி போனாலும் ஜெபிக்கிறவன் சிங்கக்கெபிலிருந்து உயிரோடு வந்தவன் தானியேல் மாத்திரம்தான். தேவனை அறிகிறவன் ஆராதனை வீரனாய் இருப்பான். ஆராதனையில் அவனை கர்த்தர் பலப்படுத்துவார். எந்த கட்டுகளும் உன்னை கட்டி வைக்க முடியாது. 3வது, கர்த்தரை அறிந்தவன் அவன் ஸ்திரமாய் இருப்பான், அவன் அசைக்கப்படுவது இல்லை. கண்ணில் மூடி ஜெபிப்போம். நாம் கர்த்தரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். we are going to see Jesus face to face. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்கன்னா இயேசுவை முகமுகமாய் பார்க்க வேண்டும்? விரும்புகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே,
Let me see you, Lord, face to face. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். Today you may have pains. Today you may have tears. You may experiencing unbearable failures. உன் வாழ்க்கையிலே வேதனை, உன் வாழ்க்கையிலே நிந்தனை, தாங்க முடியாத பல போராட்டங்கள் சந்திக்கலாம். ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நீ ஒன்றாகிலும் தோற்று போவதே இல்லை. தேவ ஜனமே, எதிலும் கர்த்தர் யுத்தத்திலே இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்கிறார். This battle is not yours, this battle is mine. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். No force can be against you. No weapons will prosper against you. No, எந்த ஆயுதம் உனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. எந்த ஆயுதமும் உன் மேலே வராது. எந்த ஆயுதமும் வீட்டுக்குள்ள வர முடியாது. Because you are strong in God. Because you know who Jesus is. You know what type of God, what a mighty God we serve. Hallelujah. நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று தெரியும். உன்னை அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் பரிசுத்தமாய் இருக்கணும்னு விரும்புகிறீங்க? How many of you wants to have a saint, hallelujah, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு sanctified life? ஆமென். ஒப்புக்கொடுங்க. hallelujah. கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு காட்டுங்க. ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்த. எல்லாம் ஜெபிங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் கிரியை, நடக்கை, பேச்சு, சிந்தை, வார்த்தை, எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Seek God. உத்தம இருதயத்தோடு, உற்சாக மனதோடு நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் உன்னை வாளாக்காமல் அவர் உன்னை தலையாக்குவார். கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்கும் பொழுது உனக்குள்ள கர்த்தர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கும். இருள் உன்னை கவ்வ முடியாது. No darkness can come near you. Because the Spirit of Jesus dwells in you. Because the word of God dwells in you. நீ கிறிஸ்துவின் ஆவி உடையவராய் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வசனம், இந்த வார்த்தை ஒன்றாகிலும் தரையில் விழாதபடிக்கு அவளை நாம் பாதுகாத்து கொண்டால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நன்மையானதை கொண்டு வரும். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்மோடு பேசி பழகி, உம்மோடு சமாதானமாக இருந்து எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் வருவதாக. சொல்லுங்க, எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் வருவதாக. தடை பண்ணுகிற ஆவிகள், ஜெபத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அந்த நன்மையை தடை பண்ணுகிற ஆவிகள், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். தடை பண்ணுகிற ஆவிகள், நீங்கள் ஸ்திரமாய் இருக்கும் பொழுது ஆவிகள் உங்களை காலை போட்டு மிதிப்பீர்கள். Because you are strong in God, you are strong in Jesus, you are strong in the word of God. தேவனுடைய வார்த்தையில நீங்கள் ஸ்திரமாய் இருக்கும் பொழுது ஆவிகள் உங்களுக்கு தலைக்கு மேல இல்ல, ஆவிகள் உங்கள் கால்களுக்கு கீழே இருக்கும். That's the indication that you are strong. Hallelujah. நீங்கள் பலசாலியாய் இருக்கிறீர்கள் என்றதுக்கு அடையாளம் என்ன? பிரச்சனையை கால்களுக்கு கீழே போட்டு மிதிப்பீர்கள். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.